அன்பர்களே, இன்று பிரதோஷம். பெங்களூரு ஸ்ரீ முக்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு நாம் செல்கிறோம். இந்த திருக்கோவில் பெங்களூரு நிலமங்கலா நெடுஞ்சாலையிலே பின்னமங்கலா என்னும் ஊரிலே அமைந்துள்ளது. பிறவா நிலை பெற்று இறைவனுடன் இரண்டர கலப்பதே முக்தி நிலையாகும். முக்தி தலங்களில் ஒன்றுதான் பெங்களூரு பின்னமங்கலா ஸ்ரீ முக்தீஸ்வரர் திருக்கோவில். கிபி 1038ஆம் ஆண்டு பின்னமங்கலா பிராந்தியத்தை ஆண்டவர் ஸ்ரீ ராஜேந்திர சோழர். அவர்தான் இந்த ஆலயத்தை கட்டியவர். சாளுக்கியர் உடனான போரிலே ராஜேந்திரன் வெற்றிக்கு இந்த ஈசன் அருளியதால் இந்த கோவிலை கட்டினாராம். 1110ஆம் ஆண்டு முதலாம் குலோத்துங்கன் இந்த கோவிலை புனரமைத்து நிபந்தங்கள் பல அளித்துள்ளார். இவற்றை இங்குள்ள கல்வெட்டுக்கள் அறிவிக்கின்றன. சோழர் காலத்திற்கு பின் கோவில் பராமரிப்பு இன்றி மண் மூடிவிட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தொல்லியல் நிபுணர்கள் இந்த ஆலயத்தை கண்டுபிடித்தார்கள். அங்கிருந்து மண்ணை அகற்றும் போது கோவில் வாயிலில் ஒரு மகரிஷியின் எலும்புக்கூடு தவக்கோலத்திலே சமாதி நிலையில் இருந்தது. அதனை சுற்றி பல நாகங்கள் இருந்தன. அவரை கோவில் அருகே அடக்கம் செய்தனர். அதன் பின் இந்த கோவில் முழுவதையும் கண்டார்கள். பல ஆண்டுகள் மண்ணுள் புதைந்திருந்த போதும் இறைவனுக்கும் கோஷ்டமூர்த்திகளுக்கும் எந்த சேதாரமும் இல்லாது இருந்ததுதான் இங்கே மிக வியப்பாகும். இந்த கோவில் உயரமான ஸ்வஸ்திக் வடிவ மேடையின் மீது கட்டப்பட்டுள்ளது. ஈசன் சுயம்பு வடிவமானவர். உயரமான கொடிமரமும் உள்ளது. கொடிமரத்தின் முன் ஈசனை பார்த்தபடி கைகூப்பிய நிலையில் ராஜேந்திர சோழன் சிலை உள்ளது. தலவிருட்சம் வில்வமரம். அதன் அடியிலே நாகர்கள் உள்ளன. கோவிலின் வெளிப்புற சுவர் முழுவதும் சிற்பங்கள் உள்ளன. சிம்மம், யானை உருவங்கள் உள்ளன. தேவகோட்டத்திலே கணபதி, சிவன், பார்வதி, மகிஷாசுரமர்தினி, இந்திரன், சூரியன், சந்திரன், நடராஜர், பிரம்மா, விஷ்ணு, வேணுகோபாலர், துர்க்கை ஆகியவை சன்னதிகள் உள்ளன. உயரமான படிகளில் ஏறி சென்றால் முக மண்டபம் உள்ளது. இரு புறங்களிலும் பூதகணங்கள் காணப்படுகின்றன. ஆலயம் முகமண்டபம், நவரங்க மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என அமைந்துள்ளது. கருவறையில் தொன்மையான லிங்க வடிவில் ஸ்ரீ ஈசன் வீற்றிருக்கிறார். கருவறையின் இடப்புறம் கணபதி, சூரியன், சாமுண்டி வடிவில் பார்வதி, சுப்பிரமணியர், பைரவர் சன்னதிகள் உள்ளன. நவரங்க மண்டப மேல் விதானத்திலே அஷ்டதிக் பாலகர்கள் தத்தம் மனைவியரோடு காணப்படுகிறார்கள். கருவறையில் உள்ள முக்தீஸ்வரையும் நவரங்க மண்டபத்தில் உள்ள அஷ்டதிக் பாலகர்களையும் சிவ பார்வதியையும் வணங்கி நந்தி பகவானை வணங்கி அவரது காதில் தங்கள் கோரிக்கைகளை கூறுகிறார்கள். அரிய சக்தி வாய்ந்தவராம் இந்த நந்தி பகவான். சொந்த வீடு வாங்கிட, நல்ல பிள்ளைகள் பிறக்க, நல்ல சம்பந்தம் அமைய, சிறப்பாக திருமணம் நடைபெற இவரது காதில் சொன்னால் போதுமாம், அவற்றை நிறைவேற்றி வைப்பாராம் இந்த நந்தி பகவான். ஈசனின் கருவறையில் நாகங்கள் நடனமாடுகின்றன. அவை யாருக்கும் தீங்கு செய்யாது. கணவன் மனைவியர் ஒற்றுமைக்கு பலர் இங்கு வேண்டுகிறார்கள். இதய அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன் இங்கு வேண்டுகிறார்கள். பிரதோஷம், யுகாதி, மகாசிவராத்திரி, திருக்கார்த்திகை போன்றவை இங்கு விழா நாட்கள். நந்திதேவர் மூலமாக ஈசன் நம் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய பெங்களூரு பின்னமங்கலா ஸ்ரீ முக்தீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.